ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், இந்த காலங்கள் டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டென்சஸ், இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அடிப்படையில நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரைட் ஃப்ரம் பேசிக்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆன்சர் பண்றோம் அப்படிங்கறது, அந்த ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல எப்படி ஆன்சர் பண்றோம், நெகட்டிவ்ல எப்படி ஆன்சர் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. சோ என்னதான் நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம ரெடி ஆகி போறோம், ஒரு மீட்டிங்க்கு ரெடி ஆகி போறோம், இல்ல இன்டர்வியூக்கு ரெடி ஆகி போறோம்னா, சோ நம்ம எப்படி என்ன பண்ணுவோம், கொஸ்டின்ஸ் ரெடி பண்ண மாட்டோம். வில் மேக் ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸ் தான் ரெடி பண்ணுவோம். எப்படி கேள்விகள் கேட்டாலும் நம்ம அதுக்கு தக்க பதில் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால ஆன்சர்ஸ் நம்ம நல்லா ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அஃபர்மேஷன்ஸ்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ எப்படி கேள்வி கேட்டாலும் நான் பாசிட்டிவ்லயும் பதில் சொல்லுவேன், நெகட்டிவ்லயும் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபர்மேட்டிவ் சென்ஸ் ஆஃப்ல நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா கண்டிப்பா என்னதான் வேணும், ஒரு கேள்வி இன்ட்ரோகேட்டிவ்ஸ்ங்கிறது வேணும். கொஸ்டின் எப்படி கேட்டா எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. சோ அப்ப அந்த இன்ட்ரோகேட்டிவ் நம்ம எப்படி சொல்ல போறோம், இதர் நம்ம புதுசா ஏதாவது ரூல் பயன்படுத்த போறோமான்னு கேட்டோம்னா கிடையாது. சோ நியூவா எந்த ரூலுமே நம்ம கொண்டு போக போறது கிடையாது. இருக்கிற ரூலை தான் நம்ம என்ன பண்ண போறோம், பேலன்ஸ் பண்ண போறோம். அந்த ரூலை வந்து நம்ம என்னன்னா ஜம்பிள் பண்ண போறோம். அதாவது பாசிட்டிவ்க்கு எப்படி நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு எப்படி நம்ம ஜம்பிள் பண்ணமோ, அதே மாதிரி இன்ட்ரோகேட்டிவ்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜம்பிள் பண்ணுவோம். எது முன்னாடி வரணும், எது பின்னாடி வரணும், லைக் கொஸ்டின்ஸ் எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜம்பிள் பண்ணுவோம். ஸோ அந்த ஜம்பிள் பேட்டர்ன்ஸ்ல தான் நமக்கு வரும். ஸோ இன்னைக்கான ரூல், இன்னைக்கான டைம்ஸ் என்ன, எப்படி கொஸ்டினா கேட்கலாம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கான ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ யூஸ்வலாக எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சொல்லுவோம். நம்ம இன்ட்ரோகேட்டிவ் பார்க்க போறோம். இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன். ஸோ இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன் போது விச் இஸ் இண்டிகேட் கொஸ்டின் மார்க் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம வேர்ப்ஸை கலெக்ட் பண்றது தான் V1, V2, V3. ஸோ V1 போது விச் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட், V2 பாஸ்ட், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான் எடுக்க போறோம், லாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ லாஸ் அப்படிங்கிறது என்னது, நமக்கு ஒரு விஷயத்த இழந்துடுறது. ஸோ இழக்க அப்படிங்கிறது. V2 and V3 பார்த்தீங்கன்னா லாஸ்ட். லாஸ்ட்னா இழந்தது. ஸோ லாஸ்ட் தான். நான் ஆல்ரெடி இந்த ஹோமோஃபோன்ஸ்ல கூட சொல்லியிருக்கேன். லாஸ் LOOSS இருக்கு, LOOSC இருக்கு. ஸோ LOOSC அண்ட் சாரி SS அண்ட் SC ரெண்டுமே நமக்கு எப்படி சவுண்ட் வரும்னா லாஸ்ங்கிற சவுண்டு தான். பட் இது வந்து நம்ம இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் இழக்கிறது தான். பட் இது வந்து கிரெடிட், அதாவது மணி பேஸ்ட்ல சொல்லுவோம். இது வந்து எமோஷனல் ஆர் எனி திங், அந்த பேஸ்ட்ல நம்ம சொல்லக்கூடியது. பட் த சவுண்ட்ஸ் ஆர் சேம், லாஸ் தான். ஸோ verb ரெடி. இப்போ சப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம். I, we, you, he, she, they, it. இதெல்லாம் எங்க வரணும், சப்ஜெக்ட்ஸ்ல வரணும் இல்லையா. ஸோ அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது விச் இஸ் இண்டிகேட் ரூல் வந்து இன்ட்ராகேட்டிவ்ல ரூலை இண்டிகேட் பண்றாங்க. ஸோ அந்த ரூலை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். ஸோ ஃபியூச்சர் அப்படிங்கறதுனால டேக், வில் ஆர் ஷால். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர போறோம். சப்ஜெக்ட் ஃபாலோட் பை பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால which indicates have and followed by கண்டிப்பா என்ன வேணும், verb form V3 வேணும். V3 stands for past participle. ஸோ இதுதான் ரூல். இன்ட்ரோகேட்டிவ்னால கொஸ்டின் மார்க். ஸோ ரூல் இஸ் ரெடி. இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போறோம், சென்டென்ஸ் எழுத போறோம். எக்ஸாம்பிள். ஸோ வில் ஆர் ஷால்னும் போது ரெண்டுல எது வேணா எழுதிக்கலாம். நம்ம கொஸ்டினா கேட்கறது தான். ஏன் மேம் வில் அண்ட் ஷால் தான் யூஸ் பண்ணணுமா கொஸ்டினாக்கு, வேற எதையும் யூஸ் பண்ணக்கூடாதானா, WH கொஸ்டின்ஸ் வரும்போது we can use of what, when, who அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹியர் நம்ம என்ன பண்றோம்னா டென்சஸ்ல இருந்து அஃபர்மேட்டிவா எடுக்கும் போது நம்ம வில் ஆர் ஷால் அப்படிங்கறத பயன்படுத்திக்கிறோம். ஸோ வில் சப்ஜெக்ட்ஸ்ல இங்க இருக்க சப்ஜெக்ட்ஸ் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. ஸோ நீங்க ஜென்ரலான சப்ஜெக்ட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ வில் த ட்ரீஸ் have. So V3 வந்து எனக்கு lost இல்லையா. Will the trees have lost னு முடிச்சுக்கலாம். இதோடையும் கம்ப்ளீட் பண்ணலாம். பட் இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். So I'm just extending. Will the trees have lost their leaves for
Thanksgiving. So will the trees have lost their leaves for Thanksgiving அப்படிங்கும்போது தேங்க்ஸ்கிவிங்னா நம்ம நன்றி சொல்றது இல்லையா? ஸோ அதனால நம்மளோட இலைகள், மரங்களோட இலைகள்லாம் விழுந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ நன்றி சொல்வதால் மரங்கள் லீவ்ஸ் இல்லையா, இலைகளை, ஸோ லாஸ்ட்னு இருக்கு, அப்போ இழந்து விடுமா, ஸோ அப்படிங்கிற மாதிரி தான். விடுவோமான்றதுனா அப்படி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பர்சன் நீங்க யாரையுமே கொண்டு வரல. நான் வந்து ஐம் நாட் மென்ஷனிங் எனி பர்சன் அட் ஆல். எய்தர் ஹீ ஷீன்னு கொண்டு வரல, வேற எதுவும் நேம்ஸ்னும் சொல்லல. ஐ ஜஸ்ட் மென்ஷன் த ட்ரீஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ விச் இஸ் இண்டிகேட் ஆஃப் இட் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் தேர், மேபி யூ மே ஆஸ் தட் மேம் தேருங்கிறது ஒரு பர்சன் இண்டிகேட் பண்ணலாமான்னா தாராளமா. ஆனா அது யாரை குறிக்கும்னா ஹூ பிளேஸ் அ ரோல் ஆஃப் சப்ஜெக்ட். ஏன்னா இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்டா இந்த ஆப்ஜெக்ட் இங்க பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஹூ பிளேஸ் அ ரோல் ஆஃப் சப்ஜெக்ட், இவங்கள தான் இது குறிக்கும். ஸோ அதனால இட் இஸ் நாட் இண்டிகேட்டிங் அ பர்சன். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க அப்படி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். எப்பவுமே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு வாக்கியத்துல இருக்கு, ஒரு சென்டென்ஸ்ல இருக்குன்னாவே தட் வில் இண்டிகேட்ஸ் த பர்சன் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தட் கண்டென்ட். கண்டென்ட்டை பத்தி முன்னாடி இருந்து யார் பேசுறாங்களோ அவங்கள தான் குறிக்கும். ஸோ அதனால நம்ம கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஸோ நம்ம சென்டென்ஸ் டெவலப்பிங்ன்றது எப்படி வேணாம். இப்போ இதுவே நான் இந்த இடத்துல ஷீ பயன்படுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, இங்க நீங்க ஹர் கூட யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ வில் ஷீ ஹாவ் லாஸ்ட் தேர் புக்ஸ் அப்படின்னும் போது, இல்ல வில் ஷீ ஹாவ் லாஸ்ட் ஹர் புக்ஸ் அப்படிங்கும் போது அவளுடைய புத்தகத்தை அவள் இழந்திருப்பாளா, அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்க யார் சப்ஜெக்டோ அங்க இருக்க ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா இது எல்லாமே இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் போது எஸ்பிஎன் ஓபின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் எங்க இண்டிகேட்ஸ் ஆகுது, அதனுடைய அப்படியே ஆப்போனன்ட் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் வரக்கூடியது. ஸோ அதுதான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி நம்ம விடுவோமா, வந்துடுவோமா அந்த மாதிரி எழுதினவங்க இப்ப ஏமே இழந்து விடுமா அப்படின்னு எழுதிருக்கோம்னா, த பர்சன் நம்ம என்ன பண்ணல, 2 பேர் 3 பேர் குறிக்கிற மாதிரி எழுதல, ஒரு மரத்தை பத்தி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மரம்ன்றதுனால நீங்க அதுல வந்து என்ன சொல்றது, ஒரு இட்டுங்கிறத பேஸ் பண்ணி சொல்லிக்கலாம். நீட் நாட் ஆஃப் எனி என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பெக்டிங்கா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸ் அழகா ஃப்ரேம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.